நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளில் பலனை அனுபவிப்பார்கள். செகண்ட் வாசம் 11. ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். ஆமென். அவ்வளோதான். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீதிமான்களுக்கு என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும். நீதிமான்களுக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீதிமான்கள்னா யாரு? நல்ல காரியங்களை செய்கிறவங்க. கெடுதல் செய்யாமல் நல்ல காரியங்களை செய்கிறவங்க பேர் என்னது? நீதிமான். அவங்களுக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். அவங்க நன்மை செய்கிறதால அவங்க வாழ்க்கையில் என்ன உண்டாகுது? நன்மை உண்டாகுது. அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதனுடைய பலனை என்ன பண்ணுவாங்களாம்? அனுபவிப்பாங்க. அவங்க நன்மை செய்கிறதால நன்மையை அவங்க என்ன பண்ணுவாங்க? அனுபவிப்பாங்க. 2வது, துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். துன்மார்க்கனுக்கு என்னது? ஐயோ. துன்மார்க்கனுக்கு என்னது? ஐயோ. ஐயோ, இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே, ஐயோ இவங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம சில வேலைகளில் என்ன பண்ணுறோம்? சொல்கிறோம்ல. அது யாருக்கு? துன்மார்க்கருக்கு. ஏன் இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, அவங்க என்ன வாழ்க்கையில் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும், தெரியாமல் கூட இருக்கும் நமக்கு. ஆனால் அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் நடக்குது. அப்போ அதை பார்த்து என்ன பண்ணுறோம்? ஐயோன்னு சொல்கிறோமா இல்லையா? யாருக்கு? அந்த அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். அவன் என்ன செஞ்சானோ, அவன் என்ன பண்ணானோ அதனுடைய பலன். வினைப்பவங்க என்ன பண்ணுவாங்க? வினையை அறுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் பழமொழி இருக்கா இல்லையா? நம்ம எந்த காரியத்தை செய்கிறோமோ அந்த காரியத்தை அனுபவிப்போம். கையில் அதாவது கத்தி எடுத்தவன் பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினால சாவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ யார் நம்ம என்ன செய்கிறோமோ, கெடுதல் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் கெடுதல் நடக்கும், நம்ம நன்மை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் நன்மை நடக்கும். நடக்குமா நடக்காதா? நடக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம கெடுதல் செய்யக்கூடாது, நன்மை செய்யணும். தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணோம்? நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ எஸ்தர் புஸ்தகத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது ஆமான் இருக்கிறாரு, இன்னொருத்தர் யார்? மொர்தகாய் இருக்கிறார். 2 பேர் இருக்கிறாங்களா இல்லையா? மொர்தகாய் எங்கே இருக்கிறாரு? அரண்மனை வாசலில் உட்கார்ந்துருக்கிறார். புரியுதுங்களா? ஆமான் எங்கே இருக்கிறாரு? ராஜா கூட வர்றவர் போகிறவர் இருக்கிறவர் விருந்துன்றவர் அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்கிறார். அப்போ ஆமானை என்ன பண்ணல? மொர்தகாய் அவர் வரும்பொழுது அவரை வணங்கலை. அதனால் அவருக்கு என்ன வந்துடுது? கோபம் வந்துடுது. நாம் வரும்போது எல்லாரும் அவருக்கு என்னது? வணக்கம் செலுத்தணும், ஒரு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? மரியாதை செலுத்தலை. அப்போ அவருக்கு என்ன வந்துடுது? கோபம் வந்துடுது. அப்போ அவரை மட்டும் இல்லை, அவருடைய ஜனத்தையே என்ன பண்ணணும்? அழிக்கணுன்ற ஒரு ஆதங்கம் அவருக்குள்ளே என்ன பண்ணிடுது? வந்துடுது. மொர்தகாயுடைய அண்ணனுடைய மகள் அவளை என்ன பண்ணுறாரு? அவர் தன்னுடைய பிள்ளையாக என்ன பண்ணுறாரு? எடுத்து வளர்க்குறாரு, எஸ்தரை. அப்போ அந்த ராஜா அகஸ்வேரு ராஜாவுக்கு என்ன பண்ணுது? மனைவி என்ன பண்ணிடுறா? தன்னுடைய மண்டபத்துக்கு கூப்பிட்டுட்டு தன்னுடைய மனைவியை எல்லாருக்கும் காண்பிக்கணும் விருந்து உண்ற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா நினைக்கிறார். ஆனால் அவன் என்ன பண்ணுறா? வர மறுத்துடுறா. தன்னுடைய ஒரு அழகு பொருளாக நின்று மற்றவங்க பார்க்குறத அவள் என்ன பண்ணல? விரும்பலை. அதனால் அவள் என்ன பண்ணுறா? வர மறுத்துடுறா. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ராஜாவுடைய கட்டளையை மீறி நடந்ததால் இதே மாதிரி இந்த ராஜாவோடைய மனைவியே நடந்தா அப்போ ஜனங்களுடைய மனைவிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆண் மகன்களுடைய மனைவிகள் எல்லாம் இப்படியே ஒரு காரியத்தை செய்வாங்க, மதிக்க மாட்டாங்க, தன்னுடைய கணவன்மார்களை என்ன பண்ண மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ராஜாவுக்கு அந்த ராணி தேவை கிடையாது. ஒரு புதிய ராணியை நம்ம உருவாக்கணும். புதிய ராணியை என்ன பண்ணோம்? அந்த 137 நாடுகளுக்கும் புதிய ராணியை உருவாக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ
ராஜாவும் இதுக்கு என்ன பண்ணிட்டாரு, ஒத்துக்கிறார். அப்போ எல்லாரையும் எந்தெந்த அழகிகள் யாரெல்லாம் அழகாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ராஜா அரண்மனைக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் பணிவிடைகள் செய்து அவங்கள அழகுபடுத்தி அவங்கள இன்னும் அழகுபடுத்தி என்ன பண்ணுறாங்க, ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு போய் ஒவ்வொருத்தவங்களாம் நிறுத்துகிறாங்க. அப்படி நிறுத்துகிற பட்சத்தில் யாருக்குமே ராஜாவை என்ன பண்ணல, பிடிக்கல. அப்போ அந்த மொர்தகாய் வாசல் அரண்மனையில் வாசலில் இருக்கிற மொர்தகாய் பலத்தால் அந்த பொண்ணு மாத்திரம் எஸ்தர் என்ன பண்ணுறாங்க, அவங்களையும் கொண்டு வந்து அந்த ராஜ அரண்மனையில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தாதிமார்கள் 7 தாதிமார்கள் அவங்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு, அவங்கள அலங்கரிக்கிறதுக்கு, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு, எல்லா காரியத்துக்கும். அது மட்டும் இல்லை, தேவனுக்கு முன்பாக அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறா, தேவனுடைய பிள்ளையாக வளர்க்கப்பட்டிருக்கிறா, தேவனுக்கு பிரியமானவளாக இருக்கிறா. அதனால் மனுஷருடைய தயவும் தயவும் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணியிருக்குது, பொண்ணுக்கு கிடச்சிருக்குது. அப்போ இத்தனை பேரில் யாரையுமே ராஜா தேர்ந்தெடுக்கலை, எஸ்தரை மட்டும் என்ன பண்ணுறாரு, தேர்ந்தெடுக்கிறாரு ராணியா. அப்போ அந்த 137 நாட்டுக்கும் ராணியாக அந்த மகளை ஒரு ஏழ்மையான நிலைமையில் வளர்க்கப்பட்ட தாய் தகப்பன் இல்லாத அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். அப்போ அது மாதிரி தான் இப்போ நம்ம நல்ல நிலையில் இருக்கிறோம், நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நமக்கு ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு இருக்கிறவங்க டக்குன்னு என்ன பண்ண முடியும், தேவன் மாற்றி போட முடியும். அப்போ நல்லா ராஜாத்தியாக இருந்த அந்த மகளை மாற்றி போட்டு வேறு ஒருத்தவங்கள ராணியாக கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். கொண்டாந்தாரா இல்லையா? அப்போ அந்த மேட்டிமை இருக்கக்கூடாது. இப்போ கணவன் சொன்னால் மனைவி என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அந்த பொண்ணு கீழ்ப்படியாத போனதால் ஒரு மாதிரி அது என்ன பண்ணுது, அது தவறான காரியமாக அது நினைக்குது. மற்றவங்க முன்னாடி போய் நிற்கிறது ஒரு தவறுன்ற மாதிரி ஒரு இதுவாக அதுக்கு என்ன பண்ணல, நிற்க பிடிக்கல. அப்போ ராஜா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதால் அந்த பொண்ணை என்ன பண்ணிட்டாங்க, ராணின்ற பட்டத்தை விட்டு நீக்கிட்டு வேற ஏழ்மையான நிலையில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற, அவங்க சொந்த சித்தப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த மகளை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ராணியாக மாற்றிட்டாங்க. இப்போ இதில் என்ன காரியம்னா, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு 10வது வசனத்தில், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அப்போ இந்த மொர்தகாய் என்ன பண்ணுறாரு, நன்மை செய்கிறாரு, அதனால் அவருக்கு நன்மை உண்டாகுது. எப்படி உண்டாகுதுன்னா, இவர் ஆமான் என்ன பண்ணிட்டாரு, இவர் தன்னை மதிக்கலைன்னு சொன்ன உடனே ராஜா மூலமாக இவருக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டு நம்ம கொடுக்கணும், இவரை உயிரோடு நம்ம எடுத்துடணும், காலி பண்ணணும் முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாரு, ராஜா கிட்ட சொல்லி சூதகமாக பேசி என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு ஒரு சிலுவை மரத்தை என்ன பண்ணிட்டாரு, உருவாக்க சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, அந்த யூதகுல ஜனங்களே அழிஞ்சு போகணும், 137 நாட்டில் இருக்கிற யூதகுல ஜனங்களும் அழிஞ்சு போகணும்னு சொல்லி அவருடைய முத்திரை மோதத்தை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாரு, நியூஸ் பரப்பிட்டார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது மொர்தகாய் என்ன சொல்கிறாரு எஸ்தர்கிட்ட, இந்த மாதிரி நம்ம ஜனங்கள்லாம் அழிய போகிறாங்க, நீ மட்டும் என்ன பண்ணுற, ராஜ மேன்மையில் உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போ நான் ஒன்றையும் ராஜாவுக்கு முன்பதாக எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்புகிறார். திரும்பவும் அவர் என்ன பண்ணுறாரு, உன்னை இதுக்காகத்தான் ஆண்டவர் கொண்டு போய் அங்கே ராஜ மேன்மை கொடுத்து வச்சுருக்கிறாரோ தெரியல, நீ ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, 3 நாள் பாஸ்டிங் போட்டு என்ன பண்ணுது, ஜெபம் பண்ணுது. ஜெபம் பண்ணி என்ன பண்ணுது, அப்புறமா ராஜா கிட்ட அது என்ன பண்ணுது, போகும்போது அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு என்ன பண்ணுறாரு, ராஜா தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தூக்கம் வரலன்னொடனே அந்த புத்தகங்கள்லாம் எழுதியிருப்பாங்க, நாட்டில் என்னென்ன நடக்குது, என்னென்ன காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் மொர்தகாய் செய்த ஒரு நற்செயலை அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, வாசிக்கிறாரு. அவர் ராஜாவை காப்பாற்றின ஒரு நற்செயல் அந்த இடத்துல நடந்திருக்கு, அதை வாசிக்கிறார். அப்போ இவருக்கு என்ன பண்ணோம், இவர் ஒரு நன்மை செய்திருக்கிறார், நம்ம உயிரையே காப்பாற்றிருக்கிறாரு, இவருக்கு ஒரு நன்மை நம்ம செய்ய வேண்டும் சொல்லி என்ன பண்ணுறாரு, ராஜா நினைத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆமான் வந்த உடனே இவர் கேட்குறார், இவருக்கு என்ன நன்மை நம்ம செய்யணுன்னொன்னே, ஓ இவர் நமக்கு தான் என்ன பண்ண போகிறாரு, ஏதோ நன்மை செய்ய போகிறாருன்னு ஆமான் நினச்சி என்ன பண்ணுறான், ராஜ முடி சூட்டணும்
அவரை என்ன குதிரை மேலே ஏற்றணும், அவரை வந்து என்ன பண்ணணும், அவருக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போ எஸ்தர் ராசாத்தி என்ன பண்ணுறா, விருந்து முன்ன ஆமானையும் ராஜாவையும் அழைக்கும்போது அப்போ இவ என்ன பண்ணுறா, இந்த மாதிரி வந்து அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை அழிக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஒரே உத்தரவு போட்டிருக்கிறீங்க. அது வந்து என்ன பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறான். அப்போ யார் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய சொன்னதுன்னு இந்த ஆமானாகிய இவர் தான் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறா சொல்லிடுறான். சொன்ன உடனே அவருக்கு என்ன வந்துடுது, கோபம் வந்து என்ன பண்ணுறாரு, யாருக்கு தூக்கு மரம் செஞ்சு வச்சுருந்தாங்க, மொர்தெகாய்க்கு செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த தூக்கு மரத்தில் தூக்கி யாரை போட்டுறாங்க, ஆமானை போட்டுறாங்க. அதில் இதான் சொல்லப்பட்டிருக்கு, நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அப்போ மொர்தெகாய் நன்மை செய்ததால் அவருக்கு என்ன கிடச்சிது, நன்மையான காரியம் கிடச்சிது. ரெண்டாவது, துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். அப்போ துன்மார்க்கமான காரியம் செஞ்சது யார், ஆமான். அவன் என்ன பண்ணான், ராஜாவுக்கே தெரியாதபடிக்கு மனுஷர்களை சாகடிக்கிறதுக்கு அடிமையாக இருந்த யூதகுல ஜனங்களை சாகடிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணிட்டான், ஐடியா பண்ணிட்டான். கடைசியில் மொர்தெகாய்க்கு ஆக என்ன பண்ணிட்டார், தூக்கு மரத்தை செய்ய சொன்ன ஆமான் செய்ய சொன்னார். ஆனால் அந்த தூக்கு மரத்தில் யார் மறித்தா, ஆமானையே தூக்கி என்ன பண்ணிட்டாரு, ராஜா போட்டார். அப்போ நன்மை செய்கிறவங்களுக்கு நன்மை உண்டாகும், தீமை செய்கிறவங்களுக்கு என்ன உண்டாகும், தீமை தான் கண்டிப்பாக என்ன பண்ணும், உண்டாகும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நன்மை செய்கிற மனுஷனை அவன் செய்கிற காரியமே அவனை பாதுகாக்குமா இல்லையா? இப்போ நம்ம நன்மை செய்யும்போது இன்னொரு வசனம் கூட நான் பார்த்தேன், அதாவது தேவனுடைய வழியில் நடக்கிற மனுஷங்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார், அரணாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு, அரணாக இருக்கிறார். அரண்னா என்னது, பாதுகாப்பு. இப்போ வந்து வதனி அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பாம்பு வர்றது கூட தெரியாமல் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து தேவன் வந்து அரணாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, சகோதரியை கொண்டு வந்து இந்த இடத்துல பாம்பு வந்து வர்றது தெரியாமல் இப்படி திரும்பி ஜெபம் பண்ணின்னு இருக்கிறாங்க. அப்போ இவங்க சடனாக கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, பாம்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை என்ன பண்ணுறாரு தேவன். அப்போ எப்படி இருக்கிறாரு, அவர் வழியில் நடக்கிற பிள்ளைங்களுக்கு தேவன் அரணாக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு, பாதுகாப்பாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் தேவன் பாதுகாக்கிறார். என்னுடைய விஷயத்துலேயும் தேவன் என்ன பண்ணுறாரு, பாதுகாப்பாக இருக்கிறாரு. எப்படின்னா கரெக்டாக கொண்டு வந்து அந்த நேரத்தில் அந்த காரியம் நடக்குது பார் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. என்னையே பார்க்கும்படிக்கு செய்தார். இப்போ சகோதரியை கொண்டு அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பற்ற நிலை சூழ்நிலை மரணம் நடக்க போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பை தேவன் என்ன பண்ணுறாரு, வைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய வழியில் நடக்கிறவங்க தான் நல்லவங்க. அவங்கள எப்படியா இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுவார், அரணாக இருந்து பாதுகாப்பார். அப்போ இப்போ இவர் என்ன பண்ணிட்டார், ஆமான் துன்மார்க்கமாக நடந்துட்டார். அப்போ அப்படி நடந்ததால் அவருக்கு எப்பயுமே என்னதான் தான் ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கணும், தன்னை எல்லாரும் வணங்கணும், தன்னை மதிக்கணும், ராஜாவை காட்டிலும் தன்னை பெருசாக ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் அவருக்கு வந்ததால் அவர் என்ன மற்றவங்களுக்காக ஒரு தண்டனையை கொடுக்கணும்னு என்ன நினச்சாரோ அதே தண்டனையில் அவர் என்ன பண்ணுறாரு, விழுந்துடுறார். அப்போ துன்மார்க்கனுக்கு ஏற்ற பலன் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும், நன்மை செய்கிறவங்களுக்கு ஏற்ற பலன் நன்மை செய்கிறவங்களுக்கு என்ன பண்ணோம், கிடைக்கும். இதை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். அப்போ நாம் எப்படி நடந்து கொள்ளணும், தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் நன்மை செய்யணும், துன்மார்க்க வழியில் நம்ம போகக்கூடாது, மற்றவங்களுக்கு தவறு செய்யக்கூடாது. உலகத்தில் இப்படி காரியங்கள் நடக்கும், அவங்க இப்படி செய்கிறாங்களே இவங்க இப்படி போகிறாங்களே நம்ம மட்டும் ஏன் அப்படி தான் இருக்கணுமா, நம்மளும் இப்படி செய்யலாமே போகலாமேன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரக்கூடாது. அவங்க தவறு செய்கிறாங்க, தப்பு செய்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் நல்லா தானே இருக்கிறாங்க, சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி நாம் தவறுகளை செய்யக்கூடாது. துன்மார்க்கமான காரியத்தில் துன்மார்க்கமான வழியில் நம்ம நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. அப்போ துன்மார்க்கமாக காரியம் செஞ்சால் கண்டிப்பாக அதற்கான பலன் நம்ம கையில் கிடைக்கும், நன்மை செஞ்சால் அதற்கான பலன் நம்ம கையில் கிடைக்கும். அப்போ நம்ம எப்படி செய்யணும், நன்மை செய்தால் தான் தேவன் நம்மளை விரும்புகிறாரு. நமக்கு அரணாக இருந்து அவர் நன்மை செய்யணும்னா என்ன, தேவனுடைய வழியில் நடக்கிறது. தேவனுடைய வழியில் நடக்கிறதுன்னா என்ன,
தேவனுக்குரிய காரியங்களை செய்யணும், தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக உண்மையாக இருக்கணும். தேவன் எப்படி பரிசுத்தமாக இருந்தாரோ அதுபோல் நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அவர் வழியில் நடக்கிற பிள்ளைகளை தேவன் அரணாக இருந்து என்ன பண்ணுறாரு? பாதுகாக்கிறார். அப்போ துன்மார்க்கமான வழியில் நடக்கிற நமக்கு என்ன இருக்குது? பாதுகாப்பு இல்லை. நம்ம நன்மையான வழியில் தேவ வழியில் நடக்கும்பொழுது தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு? பாதுகாத்து கொள்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய வழியில் நம்ம நடக்கணும். நம்ம துன்மார்க்க வழியில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. நம்ம கூட புறஜாதியர்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்துக்கு போகணும். அந்த நேரத்தில் வா நம்ம வேறு எங்கேயாவது போகலாம், போயிட்டு வரலாம், இந்த ஒரு வாரம் தானே போனால் போது, விட்டுட்டு நம்ம அடுத்த வாரம் போகலாம், அப்படி வா நம்ம வெளியில் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு நம்மளை என்ன பண்ணுவாங்க? கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா நம்ம அப்படி போயிட்டோம்னா அப்போ நம்ம ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறதுக்கு என்ன இல்லை? அழகில். ஆனால் அவங்க ஒரு கோயிலுக்கு போகிறது என்னன்னு வச்சிங்களேன், வெறும் விக்கிரகத்தை வணங்குற ஜனம், அவங்க கோயிலுக்கு போகிற ஜனம்னு வச்சுங்க. அவங்கள போய் நம்ம கூப்பிட்டா வருவாங்களா? கோயிலுக்கு நீ அடுத்த வாரம் போ, நாளைக்கு போ, ஏன் கூட இந்த இடத்துக்கு வா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வா, இந்த இதுக்கு வா, இந்த ஊருக்கு வா, நம்ம போயிட்டு வந்தாலான்னா கண்டிப்பாக அவங்க வரவே மாட்டாங்க. நீங்கள் வேணால் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். யாராவது புறஜாதிக்கிட்ட ஆலயத்துக்கு வான்னு போகிற நம்ம நிறுத்திடுவாங்க. ஒரு விருந்தாடி வந்தால் நின்றுடுவோம், ஏதாவது ஒன்றுன்னா நின்றுடுவோம். ஆனால் அவங்க போகிற காரியத்தில் நம்ம போய் சொன்னோம்னா நம்மளையும் அங்கே பிடிச்சி கூப்பிட்டு போவாங்களே தவிர அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கண்ணிருந்தும் பார்க்காத, காதிருந்தும் கேட்காத விக்கிரகத்துக்கு அந்த அளவுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க? ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதே நாம் என்ன பண்ணுவோம்? ஆனால் இந்த வாரம் அவங்க கூப்பிட்றாங்க, அவங்க கூட போயிடலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? இருப்போம். அசட்டையாக இருப்போம். எப்படி இருப்போம்? அசட்டை. அப்படி அசட்டையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, நமக்கு ஜீவனே கொடுத்துருக்கிறாரு, உயிருள்ள தேவனாக இருக்கிறாரு. நம்ம ஜெபிச்சா ஜெபத்தை கேட்குறாரு, நமக்கு பதில் கொடுக்குறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்மளை கண்ணின் மணியை போல் நடத்துகிறாரு, கரம் பிடித்து நடத்துகிறாரு. இவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம சொந்த தெய்வமாக கொண்டு இருக்கிறோம். அப்போ அவருடைய வழியில் நடக்கிறதுல என்ன? வாரந்தோறும் என்ன பண்ணோம்? அவருடைய ஆலயத்தில் என்ன பண்ணோம்? அவருடைய பாதத்தில் அமரணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுன்றது தான் என்னது? கட்டளையாக கற்பனையாக இருக்குது. அப்போ அந்த காரியத்தை நம்ம விட்டுட்டு வேறு ஒரு காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோம்னா எதுக்கு இடம் கொடுக்குறோம்? உலகத்துக்கு, விக்கிரகத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறதா அர்த்தம். எந்த காரியத்துக்கு இடம் கொடுத்தாலும் அது எதை தான் சொல்லும்? விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்கறதா தான் அர்த்தம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய வழியில் நம்ம கரெக்டாக நடக்கும்பொழுது தேவன் நமக்கு அரணாய் பாதுகாப்பாய் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூடவே இருப்பார். தேவ வழியில் நடக்கலைன்னா அப்படியே விட்டுருவார். இப்போ வதனியமாக ஜெபமணின்னு இருக்கிறாங்க, இவங்க வரலைன்னா அதை பார்த்துருக்கவே மாட்டாங்க. பின்பக்கமாக அது போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செகண்டுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? அவங்கள கொண்டு காட்டுறாரு. அப்போ இதுலேருந்து என்னது? கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்கும்பொழுது தேவன் நம்மளுக்கு அரணாய் பாதுகாப்பாய் இருக்கிறார். அப்போ தேவ வழியில் நம்ம நடக்கலைன்னா தேவன் நமக்கு அரணாய் பாதுகாப்பாக இருப்பாரா? இருக்கவே மாட்டார். அப்போ நம்ம ஜீவனை பாதுகாக்கிறது யார் தான்? அவர் தான். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை பாதுகாப்பவர் யார் தான்? அவர் தான். நம்ம படுக்கையிலும், நம்ம நடக்கிறதுலையும், நம்ம உட்காரதுலையும், நம்ம எழுந்திருக்கிறதுலையும், நம்ம பேசுகிறதுலையும், நம்ம செய்கிற காரியங்களிலும் எல்லாவற்றிலும் தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு? கூட இருக்கிறாரு. நாம் என்ன பண்ணுறோம்? சரியாக உணர்றதில்ல, சரியாக அறிந்து கொள்றதில்ல. தேவன் நம்ம ஜெபிச்சாதான் நம்ம கூட இருக்கிறாரு, மற்ற காரியங்கள்லாம் செய்யும்போது நம்ம கூட இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். ஜெப நேரத்தில் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளை என்ன பண்ணுறாரு? அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். யார் நம்மளை பார்க்குறாங்களோ, நம்மளை விசாரிக்கிறாங்களோ, நம்ம விசாரிக்கலையோ, யார் நம்மளை நடத்துகிறாங்களோ நடத்தலையோ தெரியாது. ஆனால் தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், விசாரித்து கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். என்ன பண்ணுறார்? தேவன் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கிறார். அப்போ துன்மார்க்கமான காரியத்தை செய்யும்போது அதனுடைய பலத்தை துன்மார்க்கன் பெற்றுக்கொள்வான். நன்மையான காரியங்களை செய்யும்போது நன்மையான காரியங்களை என்ன பண்ணுறான்? அந்த பலனை நன்மையான செய்கிறவன் பெற்றுக்கொள்வான். அப்போ மொர்தகாய் நன்மையான காரியங்களை செய்தான், நன்மையான காரியத்தை பெற்றுக்கொண்டான். யூத ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பாதுகாக்கப்பட்டாங்க. ஆமான் என்ன பண்ணா?
துன்மார்க்கமான காரியங்களை செய்தான். அந்த தூக்கு மரத்தில் என்ன பண்ணப்பட்டான்? அவன் போடப்பட்டு அவன் என்ன பண்ணான்? உயிரை இழந்தான். மொர்தெகாய்க்கு அந்த என்ன பண்ணுது? அந்த அரசாங்கத்தில் அவருக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்து அமர வைத்து அவரை தேவன் என்ன பண்ணுறார்? அவரை அழகு பார்க்குறார். அப்போ நல்ல காரியங்கள் செய்தால் என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும். கெட்ட காரியங்களை செய்தால் வாழ்க்கையில் கெட்டது தான் நடக்கும். அப்போ எப்பயுமே நம்ம நன்மை செய்கிறவர்களாக என்ன பண்ணணும்? இருக்கணும். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். அப்பா இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் அப்பா. ஏசாயா 3வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி, அப்பா உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கருக்கோ ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே சோத்திரம், நாங்கள் துன்மார்க்கமாய் நடக்காதபடிக்கு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, நீதிமான்களாய் நடக்க எங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படிக்காய் செபிக்கிறோம் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நீதி தவறக்கூடாது ஆண்டவரே, நீதியின்படி எங்களை நடத்துங்கன்னு செபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு கோடி கோடி சோத்திரம் ஆண்டவரே. அப்பா அது மாத்திரம் அல்ல தகப்பனே, அப்பா உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வசனத்தின்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல தகப்பனே, ஆண்டவரே சோத்திரம், உம்முடைய ஆலயத்துக்கு வருகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா சோத்திரம், அப்பா நீதியின் வழியில் நடக்க ஆண்டவரே உம்முடைய வழியில் நடக்க நீர் உதவி செய்யும்படிக்காய் செபிக்கிறோம். எங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் நீர் உதவி செய்யும்படிக்காய் செபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. அப்படி நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் நடந்தால் அப்பா நீர் அப்பா எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து எங்களை நீதியின் பாதையில் நடத்தும்படிக்காய் செபிக்கிறோம் ஐயா. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் சோத்திரம் ஆண்டவரே. துன்மார்க்கமான காரியத்தை செய்த ஆமானுக்கு ஆண்டவரே தூக்கு மரம் கிடைத்தது பரிசாக ஆண்டவரே. நன்மையை செய்த மொர்தெகாய்க்கு அப்பா ஆண்டவரே அந்த அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்து நீர் ஆசீர்வதித்தீரப்பா ஆண்டவரே. நாங்கள் அதை உம்முடைய வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதனால் நாங்கள் அப்பா நன்மை செய்கிறவர்களாய் மாற்றி நாங்கள் நற்குணசாலிகளாய் மாற, நல்ல காரியங்களை செய்து நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் செபிக்கிறோம் ஐயா. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென்.